நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சப்வூஃபர் மோனோ ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்த ஒரு ஆம்ப்ளிஃபையர். அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாடிஃபிகேஷன், அதாவது பேனல் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி, அது போக வந்து இன்டீரியரில் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி அப்கிரேட் மட்டும் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக நியூ மாடல் கிடையாது. ஏற்கனவே பண்ணின மாடலில் வந்து ஒரு சில அப்டேஷன் மட்டும் பண்ணிக்கிறேன். இதில் சேஸ் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கலரில் போட்டிருக்கிறேன், கோல்டன் வித் பிளாக்கில் போட்டிருக்கிறேன். அதேமாரி நாப் பார்த்தீங்கன்னா லைட்டிங் நாப் போட்டிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் மோனோ ஆம்ப்ளிஃபையர். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஏவி ரிசீவரில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. ஏவி ரிசீவரில் வந்து ஜென்ரலாகவே வந்து சப்பு அவுட்டு மட்டும்தான் வரும், ப்ரீ அவுட் மட்டும்தான் வரும். அதை வந்து செப்பரேட்டாக வந்து நம்ம ஆம்ப்ளிஃபையர் வச்சு பூஸ்டப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா லோ பவர் ஆம்ப் வச்சுருப்பாங்க, சப்பு மட்டும் வந்து ஹெவியாக வேணுன்றதுக்காக வந்து இந்த ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து சப்வூஃபர் மோனோ ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். பேனல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இதில் வந்து டிசைனிங் வந்து அப்கிரேட் ஆகிட்டு இருக்குது. அந்த விதத்தில் வந்து இந்த சப்வூஃபர் மோனோ ஆம்ப்ளிஃபையருக்கும் வந்து நான் பேனல் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறேன். அது போக வந்து இன்டீரியரில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணிக்கிறேன். அந்த இன்டீரியர் என்ன அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா டைப் 3யில் போட்டிருக்கிறேன். டைப் 3யில் வந்து 3 இன்ச்சு டெப்த் கோர் போட்டிருக்கிறேன். இந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டுக்கு வந்து இதுவே இனஃப் ஆனது. நம்ம வந்து டைப் 16ல் போடணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இதில் ஆம்பியர் வந்து அதிகமாக தேவைப்படாது, ஆம்பியரும் அதிகமாக எடுக்காது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 பேர் வந்து டொஷிபா டிரான்சிஸ்டர் வந்து 5 பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க, 52001943. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இதோட பஃபர் ஸ்டேஜ் வந்து பவர் அதிகமாக டிசைன் பண்ணதுனால இந்த ஆம்ப்ளிஃபையரோட கெப்பாசிட்டி, ஆம்ப்ளிஃபையர் போர்டோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ±75 வோல்ட் டிசி வரைக்கும் இதில் யூஸ் பண்ண முடியும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற பார்த்தீங்கன்னா கேஎஸ்சி 340 கேஎஸ்சி 350 அப்படிங்கிறத வந்து பஃபர் ஸ்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா பஃபர் ஸ்டேஜுக்கு வந்து 2SC1941 2SC 5198 இது ரெண்டும் யூஸ் பண்ணதுனால வந்து இது வந்து 70 வாட்ஸ் ஹேண்ட்லிங்னால இது வந்து பவர் பூஸ்டப் வந்து நல்லா பண்ணி கொடுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்ட் வந்து ±75 வோல்ட்டு டிசி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா 52001943 வந்து 230 வோல்ட் வரைக்கும் அதோட கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் வந்து நம்ம டிசைன் பண்ணுற சர்க்கியூட் வந்து அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்க் வந்து 10 லீஃப் ஹீட் சிங்க் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் வந்து ஹீட்டை வந்து எந்த அளவுக்கு வந்து ஹீட் இது அதிக டைம் வந்து நீங்கள் ரன் பண்ணிங்கனாலும் ஹீட் ஆகாது. அது போக வந்து ஒரு கூலர் ஃபேன் வந்து ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் த்ரோ, அதாவது இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் கிடையாது, இது வந்து ஆயில் கெப்பாசிட்டர். 10,000 + 10,000 20,000 மைக்ரோ ஃபேரட்டில் 100 வோல்ட் கெப்பாசிட்டர் வந்து 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அது போக வந்து சப்பு ப்ரீக்கு வந்து TLO84 போட்டிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனாக வந்து என்ன சொல்கிறதுங்க, நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா JBL, சோனி, பைனியர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க, டைனிட்டி யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி சப்பு யூஸ் பண்ணிங்கனாலும் ஃப்ரீக்வன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக நிற்கும். TLO84 இருந்தால் எல்லாம் 3 to 4 போட்டிங்க அப்படின்னா ஹை பேஸ் இருக்கிற சப்புக்கு போட்டால் மட்டும்தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து எல்லா சப்புக்கும் சப்போர்ட் ஆகிற அளவுக்கு வந்து TLO84 போட்டிருக்கிறேன். இதுக்கு தேவையான பவர் சப்ளை வந்து 15 வோல்ட் டிசி வரக்கு நான் தனி செப்பரேட்டாக வந்து இதில் பவர் சப்ளை எடுத்துருக்கிறேன். அது போக வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு இருக்குது. இதில் என்ன ஒன்று இதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர்லோட் ஆனாலோ இல்லை ஏதாவது பவர் சப்ளைனால இஷ்யூ ஆனாலோ வந்து 1943 5200 போச்சு அப்படின்னா ஸ்பீக்கர் அவுட்புட்டில் வந்து நீங்கள் என்ன இன்புட் பவர் சப்ளை கொடுக்குறீங்களோ அது அப்படியே வந்து ஸ்பீக்கர் அவுட் வெளியே வரும். அதாவது ப்ளஸ் வோல்ட்டாக இருந்தாலும் மைனஸ் வோல்ட்டாக இருந்தாலும் அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் அவுட்புட் வெளியே வர்றதுனால உங்களோட சப்பு வந்து காயில் வந்து உடனே பர்ன் ஆயிரும். மேபி வந்து நீங்கள் காஸ்ட்லியான சப்பு போடுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4000 5000 அடி ஆகும். அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து நான் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு வச்சுருக்கிறேன். இது யூஸ்வலாக வந்து நான் எல்லா போர்ட்லேயுமே யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு வித் ஏசி சென்சரோடு போட்டிருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் பண்ணிங்கன்னா 4 செகண்ட் டிலேவோட ஆன் ஆகும். ஆஃப் பண்ணிங்கன்னா டப்புன்னு வர அந்த சவுண்டு வந்து வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து மில்லி செகண்டில் வந்து ரிலே வந்து கட் ஆஃப் பண்ணிடும். அது போக வந்து இதில் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் ஆப்ஷனும் இருக்குது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் அவுட்புட்டில் வந்து 3 வோல்ட்டுக்கு மேலே டிடெக்ட் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலே கட் ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த ஆம்ப்ளிஃபையரை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறேன்.
வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் நிறை குறை ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் மூலமாகவோ அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்லேயே எனக்கு ஷேர் பண்ணலாம். அது போக சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.